அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து பிப்ரவரி 28 சாட்டர்டே அன்னைக்கு வந்து நம்ம கணக்கம்பட்டி கோயிலில் குரு பூஜை 12ஆம் ஆண்டு குரு பூஜை நடந்துச்சுங்க. அதுக்கு நாங்கள் போன வீடியோ தான் இது. ஒரு ஆன்மீக பயணமாக நாங்கள் அப்படி கிளம்பியாச்சு 28 பிப்ரவரி அன்னைக்கு. நாங்கள் வந்து 27 வெள்ளிக்கிழமையே நாங்கள் வந்து கோயிலில் ரீச் பண்ணிட்டோங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சரியான கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அதாவது அந்த கூட்டத்திலேயே ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டே உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டே தான் இருந்தோம். அப்புறம் சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் வந்து 6 o'clock வரை அங்கே தான் இருந்தோம். பூஜையெல்லாம் சிறப்பு பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நாங்கள் கலந்துக்கிட்டோங்க. கலந்துட்டு இந்த இடத்துலையே தான் நாங்கள் இருந்துட்டு அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் போய் சாமியை பார்த்துட்டு நாங்கள் எப்படியும் ஒரு மார்னிங் 10 o'clock வரை அங்கே தாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பழனி போனோம். இங்கே வந்து நாங்கள் ஃபுல்லாக சாமி தரிசனம் பார்த்துட்டு கணக்கம்பட்டி ஐயாவோட அந்த பூஜை எல்லாத்துலேயுமே நாங்கள் கலந்துக்கிட்டோங்க. அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரை அங்கே தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் பழனி கிளம்புனோம். அங்கே வந்து அப்புறம் அங்கே உள்ள கடைகளில் கொஞ்சம் மண்பாண்ட கடையெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் தான் கடை இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் அவுட்ரு ஏரியாவாக இருக்கிறதுனால கடைகள் அவ்வளோவா கிடையாது. சாப்பாட்டு கூட உள்ள அன்னதானம் மட்டும்தான், ஹோட்டல் எதுவும் கிடையாது. அப்புறம் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டு சனிக்கிழமை காலையில் பழனி கிளம்பிட்டோங்க. அப்புறம் நாங்கள் பழனியில் வந்து உள்ளே போய் கேமரா ஃபோன் வந்து நாட் அலோடு சொல்லிட்டாங்க. கீழேயே அடிவாரத்துலேயே ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்கங்க. அதனால் நாங்கள் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. அப்போ பழனி போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. கணக்கம்பட்டி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். நிறைய டைம் எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வேன் பிடிச்சி அமாவாசைக்கு போகிறாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் போக வாய்ப்பு கிடைக்கல. இந்த டைம் எங்கள் பெரியம்மா குடும்பத்தோடு எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் உண்மைக்குமே அது வந்து ஒரு சித்தர் பீடங்கிறனால அங்கே போனதுனால நல்ல மன அமைதி கிடச்சிச்சிங்க. நான் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். அது வந்து சீக்கிரமே நிறைவேறிடுச்சுன்னா ஐயாவை திரும்பவும் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு கிளம்புனேங்க. நான் இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அங்கே வந்து ரொம்ப பிரபலமான அந்த நடிகர்கள் கூட வர்றதை நான் யூடியூப்பில் நிறைய டைம் பார்த்துருக்கேன். சரி நம்மளும் போய் பார்ப்போம், வாழ்க்கையில் எவ்வளோதான் நம்மளும் கஷ்டப்பட்டுட்ருக்கோமே, கொஞ்சமாவது முன்னேற்றம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு வந்தேங்க. அப்புறம் இந்த மண்பாண்ட கடை ஒரு கடை தான் இருந்துச்சு. இதில் நான் வந்து எனக்கு பிடிச்ச சாம்பிராணி ஆனால் மண்பாண்டமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் ஒரு உருளி அப்புறம் இந்த ஒரு சாம்பிராணி ஏற்றுற ஒரு மண்சட்டி அது அவ்வளோதாங்க வாங்கினேன். இது வந்து இந்த அளவுக்கு வந்து உள்ள பழனியில் வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கீழே வாங்கி வச்சுட்டாங்க. இது வந்து நான் இது முதல்ல எடுத்த வீடியோங்க. இதை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தான் நாங்கள் திருப்பரங்குன்றம் முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தோங்க. இந்த பயணம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சு. நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு 15 பேர் போயிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மன நிம்மதியோடு வந்தேன். என்ன பழனியில் அந்த படிக்கட்டில் ஏறும்போது தான் என் பாப்பாவை தூக்கிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போனோம். வரும்போது என்னால் எங்கள் பாப்பாவை தூக்கிட்டு இறங்கவே முடியல. அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் நல்ல வேலை எங்கள் பாப்பாவை கொண்டு வந்ததுனால எனக்கு சிரமமாக இல்லை. கண்டிப்பாக இந்த 3 கோயிலுக்கும் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த மாதம் எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்